Okay. So next topic வந்து underground cables or insulated cables. சரியா? So பவர்பட்ட கரெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து underground cables or insulated cables. Underground cables are insulated cables. சரி. ஸோ இப்போ நார்மலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்சுலேஷன்ஸ் வந்து உங்களுக்கு எங்கே அதிகமாக தேவைப்படும் அப்படின்னா அண்டர்கிரவுண்ட் கேபிள்ஸில் தான். சரி, அது அண்டர்கிரவுண்ட் கேபிள்ஸ் வில் ரிக்வயர் மோர் இன்சுலேஷன் கம்பேர்ட் டு த ஓவர்ஹெட் கேபிள்ஸ். கரெக்டாக? ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த அண்டர்கிரவுண்ட் கேபிள்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், the cables are connected பக்கத்தில் கட்டுறது cables are connected more tightly. ஸோ இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா if it is overhead cables, underground cables will be tightly packed. கரெக்டா? ஸோ இப்போ இது வந்து overhead cables, இது வந்து underground cables. So underground cables are packed tightly. Sure. So underground cables will be tightly packed and overhead cables will not be that much tightly packed. Correct? So for example, நீங்க பார்த்தீங்க அப்படின்னா in overhead cables, overhead lines, the distance between each cables will be in meters.
for example 6 meters 6 meters if it is symmetrical 6 meters 6 meters 6 meters. So distance between each cables will be in meters. அதே இது underground cables நீங்க போனீங்க அப்படின்னா the distance will be in centimeters or millimeters. Centimeters or millimeters. ஸோ இப்போ இது ரொம்ப முக்கியமானது என்னது அப்படின்னா அண்டர்கிரவுண்ட் கேபிள்ஸ்ல சரி இப்போ ஓவர் ஹெட் லைன்ஸை கம்பேர் பண்ணும்போது அண்டர்கிரவுண்ட் கேபிள்ஸ் ரொம்ப முக்கியமானது என்னது அப்படின்னா we need a dielectric here because இதனால dielectric என்ன ஏன் ஓவர் ஹெட் லைன்ல ஏர் itself will act as a dielectric because there is a huge amount of gap அந்த கேப்புக்கு மேல உங்களுக்கு என்ன ஏன்னா obviously there will be corona discharge கரெக்டான EMF நம்ம ப்ரொடியூஸ் ஆகும் அந்த EMF மூலமா corona discharge என்னதுன்னு சொல்லி உங்களுக்கு லைட்டா உங்களுக்கு ஒரு ஓவர்வியூ இருக்கும் அதை பத்தி நம்ம லைட்டா ஒரு 2 or 3 செஷன் நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ there will be corona discharge எனக்கு என்னது அப்படின்னா if there is a more amount of electric field intensity that electric field intensity உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா பக்கத்துல இருக்கிற ஏர் உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அயனைஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இப்போ ஏர் itself will act as a conductor. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு என்ன ஆகும் this current will escape அப்படிங்கிறது தான் வந்து நம்மளோட கொரோனா எஃபெக்ட். ஸோ this கொரோனா எஃபெக்ட் நமக்கு இருக்குது கரெக்டா. ஸோ இந்த நமக்கு வந்து நமக்கு இந்த கொரோனா எஃபெக்ட் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் even though this is my conductor this is my core this path will act as a conductor because of the corona effect சரியா. ஆனா இந்த கரண்ட் வந்து உங்களுக்கு என்ன இங்க எஸ்கேப் ஆகிற கரண்ட் ஏர்ல எஸ்கேப் ஆகிற கரண்ட் will not reach the other conductors because there is a huge amount of gap. அப்போ அந்த கேப்ல அந்த கரண்ட் வராம தடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஏர் மட்டுமே போதும். பட் தட் இஸ் நாட் தி கேஸ் ஆஃப் அண்டர்கிரவுண்ட் கேபிள்ஸ். ஸோ இப்போ இந்த அண்டர்கிரவுண்ட் கேபிள்ஸ் உங்களுக்கு என்ன ஆகும் it will have some corona effect it will have a corona effect. அப்ப இந்த ரெண்டுமே உங்களுக்கு என்ன ஆகும் மீட் பண்றதுக்கு நிறையவே வாய்ப்புகள் அதிகம். that means both will be short circuited அவ்வளவுதான். ரெண்டு கண்டக்டர்ஸ் ரெண்டு கோர்ஸ் வந்து ஷார்ட் சர்க்கியூட் ஆயிடும். அப்போ இது ஏன்னா இதுல வர கரண்ட் உங்களுக்கு என்ன ஆகுது that means இந்த பாத்தும் உங்களுக்கு என்ன ஆகும் சேர்ந்துடும். ஸோ both will be short circuit. ஸோ இப்போ அதை ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்னா அண்டர்கிரவுண்ட் கேபிள்ஸ் should have a specific dielectric. Air itself cannot be, even though air itself is a dielectric, we are going to use here. We should have a specific dielectric. சரியா சரி. ஸோ அப்போ இது நீங்க பாத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் GMR. அப்ப GMRல நமக்கு எந்த சேஞ்ச் ஏன்னா GMR வந்து உங்களுக்கு என்ன ஆகும் டிபெண்ட்ஸ் we don't go for இது நம்ம ஸ்டாண்டர்ட் லைன் அந்த இது பண்டில் கண்டக்டர்ஸ் இதுக்கெல்லாம் நம்ம போகணும். நார்மலா ஒரு கண்டக்டர்ஸ் இருக்கு நார்மலா ஒரு த்ரீ கோர் கண்டக்டர்ஸ் இருக்குது. ஸோ GMRனா என்னது இந்த டிபெண்ட்ஸ் அப்ப அந்த இண்டிவிஜுவல் ரேடியஸ் ஆஃப் த ஈச் கண்டக்டர். ஸோ இப்போ இங்க நீங்க அண்டர் ஓவர்ஹெட் கேபிள்ல நீங்க போடுற கோருக்கும் அண்டர்கிரவுண்ட் கேபிள்ல போடுற கோருக்கும் உங்களுக்கு எந்த வித்தியாசமும் வர போறது கிடையாது. தட் மீன்ஸ் சைஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ்ல. ஸோ இப்போ GMR ஆஃப் cable that means overhead cable underground cable will be equal to GMR of overhead line. So there is no change in GMR but GMD geometrically mean distance actually distance GMD உங்களுக்கு என்ன ஆகும் நியர்பை கண்டக்டர்ஸ்னால வர டிஸ்டன்சஸ் கிடையாது. இந்த ஒரு ஸ்பெசிபிக் this கண்டக்டருக்கும் நியர்பை கண்டக்டர்ஸ்க்கும் வர டிஸ்டன்ஸோட இது எடுக்கிறது. ஸோ அப்போ GMD. ஸோ இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் underground cables are tightly packed, overhead lines are உங்களுக்கு என்ன loosely packed கரெக்டா. ஸோ இப்போ உங்களுக்கு என்ன ஆகும் the distance between overhead line is more than underground cable. ஸோ இப்போ GMD of cable is less than GMD of overhead line. GMD of cable is less than GMD of overhead line. சரி. ஸோ இப்போ ஏதாச்சும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் இண்டக்டன்ஸ் பெர் ஃபேஸ். இண்டக்டன்ஸ் பெர் ஃபேஸ் இஸ் நத்திங் பட் 2 × 10⁻⁷ ln of
GMD divided by GMR. So அப்ப எங்களுக்கு என்ன தெரியும், GMD in overhead line is more. அப்ப if GMD, அப்ப inductance per phase is directly proportional to GMD and GMR is constant. GMR ல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. L per phase is directly proportional to GMD. So அப்ப உங்களுக்கு என்ன தெரியும், if GMD increases, inductance per phase increases. So அப்ப உங்களுக்கு என்ன ஆகும், L per phase of cable is less than L per phase of overhead line. சரி, அப்ப inductance per phase of cable is less than inductance per phase of overhead line. சரி, இப்ப அதுக்கு அடுத்தது capacitance per phase. Capacitance per phase is nothing but another 2 pi epsilon naught epsilon r divided by ln of GMD by GMR. So இப்போ உங்களுக்கு obviously தெரியுது, capacitance per phase is inversely proportional to GMD. So if GMD increases, capacitance per phase decreases. So எங்க GMD அதிகமா இருக்குது, overhead line ல. அப்ப capacitance of overhead line will be less than capacitance of cable. So அப்போ C per phase of cable will be more in C per phase of more overhead line. சரியா? So அப்போ underground cable ல உங்களுக்கு predominant predominant element யாரு, capacitance. சரி, அப்ப inductance will be less. So ஆனா இங்க underground cables நம்ம பார்க்கும்போது we will be more focused on capacitance rather than inductance. Overhead lines நம்ம பார்க்கும்போது we will be neglecting capacitance. நம்ம பார்த்துருப்போம், ஷார்ட் சர்க்யூட்ல capacitance neglect பண்ணிருப்போம் நம்ம, because there உங்களுக்கு என்ன ஆகும், capacitance ஓட எஃபெக்ட் வந்து மினிமல். பட் அண்டர்கிரவுண்ட் கேபிள்ல உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா capacitance ஓட எஃபெக்ட் வந்து மேக்ஸிமம். ஸோ இப்போ அண்டர்கிரவுண்ட் கேபிள்ஸ் நம்ம பார்க்கும்போது capacitance we will not be neglecting. overhead line we can neglect capacitance at some instances. சரியா? அது போல capacitance அதிகமாகிறதுக்கு இன்னொரு ரீசன் இருக்குது. ஒன்னு வந்து GMD obviously, and another is what is capacitance per phase, 2 pi epsilon naught epsilon r. இந்த எப்சிலான்ங்கிறது என்னது, ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி. கரெக்ட் தானே? தட் மீன்ஸ் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, திஸ் எப்சிலான் இஸ் நத்திங் பட் டயலெக்ட்ரிக் ஓட இந்த ஒரு கான்ஸ்டன்ட், ஒரு டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் ஆக்சுவலாவே. ஸோ தட் மீன்ஸ் திஸ் எப்சிலான் ஆர்ங்கிறது வந்து, எப்சிலான் நாட்ங்கிறது ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஏர், எப்சிலான் ஆர்ங்கிறது ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி ஆஃப் அவர் டயலெக்ட்ரிக் மெட்டீரியல். ஸோ இங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா there is dielectric material, only one dielectric material which is here overhead lineல. ஸோ அப்ப epsilon naught மட்டும் தான் இருக்கும், epsilon rங்கிற பேச்சே இங்க கிடையாது. பட் underground cablesல what is my dielectric material, I have introduced another dielectric material also. ஸோ அப்ப epsilon r உங்களுக்கு என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்ப capacitance per phase is directly proportional to epsilon r. So அப்ப epsilon r increase ஆகுது, so அப்ப capacitance per phase உங்களுக்கு என்னது, increase ஆகுது. Epsilon r is getting increased, capacitance of r is also getting increased. சரியா? so இப்ப இந்த ரெண்டு எஃபெக்ட் இருக்கறனால உங்களுக்கு என்ன ஆகும், the capacitance of cable is more than capacitance of overhead line. சரி, இப்ப GMD மட்டும் கிடையாது, இதுவும் சேர்ந்து வருது. epsilon r, the relative permittivity உங்களுக்கு என்ன வருது, சேர்ந்து வருது. இப்போ surge impedance. What is my surge impedance? Zc is equal to root of L divided by C, approximately. Correct, approximately. ஏன்னா நம்ம வந்து Zc நீங்க எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும், root of Z divided by Y. இதான் நம்மளோட Zc. Zc is equal to root of Z divided by Y. இது வந்து approximate. Zc is equal to root of R plus J omega L divided by G plus J omega C. Why?
So if I consider lossless அப்படின்னா R is equal to G is equal to 0, then ZC is equal to root of L divided by C. So for lossless element, இப்போ losslessங்கிறது வந்து practically கிடையாது, but approximate நம்ம பண்ணோம் அப்படின்னா root of L divided by C. So அப்போ எனக்கு என்ன தெரியும், for underground cables L decreases. So அப்போ ZC underground நீங்க பாத்தீங்க அப்படின்னா root of L divided by C, L decreases, C increases. So இப்போ numerator வந்து குறையுது, denominator இது கூடுது. So அப்போ ZC underground will be less. So அப்போ ZC cable will be less than ZC overhead line. ZC cable will be less than ZC overhead line. What is surge impedance loading? What is surge impedance loading? நம்ம பார்த்தோம் one sessionல. It is nothing but V square divided by ZC. Correct. Surge impedance loading is nothing but V square divided by ZC. So அப்போ surge impedance loading of underground நம்ம பார்ப்போம். If ZC decreases, surge impedance loading increases. Correct. So surge impedance loading of underground cable is greater than surge impedance loading of overhead line. Surge impedance loading of underground cable is greater than surge impedance loading of overhead line. Okay. So upon surge impedance loading of underground cable is greater than surge impedance loading of overhead line. இப்போ பாருங்க, இப்போ இதில் போன செஷனே நம்ம சொல்லியிருப்போம். ஆக்சுவலாக போன செஷனே நம்ம பார்த்துருப்போம். there are 3 types of limit ஆக்சுவலாக. என்னென்ன லிமிட் இருக்குது அப்படின்னா என்னோட ஸ்டெபிலிட்டி லிமிட். சரியா? P max is nothing but EV divided by X. இது வந்து என்னோட ஸ்டெபிலிட்டி லிமிட். There is nothing but V square divided by X. இது வந்து என்னோட டோட்டல் ஸ்டெபிலிட்டி லிமிட். ஸோ 3 லிமிட் இருக்குது. ஒன்று என்னன்னா சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங், இன்னொன்று வந்து தெர்மல் ஸ்டெபிலிட்டி லிமிட், அடுத்தது வந்து Pmax. ஸோ அப்போ in case of overhead line, surge impedance loading will be less than thermal stability limit, which will be less than Pmax. Obviously Pmax will be the more. So அப்போ இங்க நம்ம என்ன பண்ணணும், that means எனக்கு என்னன்னா it should not be, என்னோட loading should not be greater than my TSL. சரி, thermal stability limit. Thermal stability அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா that if the temperature is more than the thermal stability, if my loading is more than the thermal stability limit, obviously உங்களுக்கு என்ன ஆகும், the dielectric will get breakdown and short circuit உங்களுக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும்.
So அப்ப இதான் thermal stability limit. It should not be more than my the loading should not be more than my thermal stability limit. That means அப்புறம் ஏன் Pmax அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வருதுன்னு சொல்லுவோம். Pmaxனா maximum power it can supply தானே. இதுல எங்க லோடிங் நான் சொல்றது எல்லாமே உங்களுக்கு என்னது அப்படின்னா இந்த கண்டினியூஸ் லோடிங் புரியுதா. Pmax can achieve, we can achieve Pmax, but only for certain instance. For example, எனக்கு வந்து சடனா என்னோட பவர் வந்து மேக்ஸிமம் பவரை தொட்டுட்டு வந்துடலாம். வந்துருச்சு அப்படின்னா எனக்கு எந்த ப்ராப்ளம் கிடையாது. இஃப் இட் இஸ் கோயிங் டு ஸ்டே தேர் தென் இட் வில் கிரியேட் ப்ராப்ளம். தட் மீன்ஸ் இந்த Pmaxலயே நான் வந்து பவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினைச்சேன் அப்படின்னா இட் வில் கிரியேட் ப்ராப்ளம். ஸோ அப்போ இன் ஓவர்ஹெட் லைன் மை லோடிங் will be greater than surge impedance loading because TSL is greater than surge impedance loading. சரியா? So we need to utilize most of it. So இப்போ எனக்கு இருக்குது ஒரு கேபிள் இருக்குது. அந்த கேபிள்னால 5 மெகாவாட் பவர் என்னால டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் இருக்குது. எனக்கும் 5 மெகாவாட் பவர் டிரான்ஸ்ஃபர் பண்ண தேவை இருக்குது. பட் அது 5 மெகாவாட் டிரான்ஸ்ஃபர் பண்ணாம நான் இதுல 2.5 மெகாவாட் இன்னொரு கேபிள் 2.5 மெகாவாட் யூஸ் பண்றது வந்து not advisable. So அதே போல தான். So here this line can be used greater than SIL also. So அப்ப என்ன பண்றேன், my loading will be greater than SIL. சரியா? Here my loading will be greater than SIL. But underground cable TSL will be less than surge impedance loading will be less than Pmax. சரியா? அப்ப இங்க உங்களுக்கு என்ன ஆகும், my loading will be less than SIL because my loading, obviously my loading should not be greater than my thermostability limit. So அப்ப இங்க உங்களுக்கு என்ன ஆகும், my loading will be less than SIL. சரி, underground cablesல my loading will be less than SIL. சரி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக கிளியராக இருக்குதா? ஏதாவது லைவ் சாட்ல வந்து ரிப்ளை பண்ணுங்களேன். கிளியரா இருக்குதா இல்லாட்டி ஏதாவது பிரேக் ஆகுதா? டிலே ஆகுதானே? சரி, ஓகே. இன்கேஸ் கிளியரா இல்லைன்னா சொல்லுங்க. கிளியர்ல ஓகே. Construction of underground cable. சரி. ஸோ இப்போ நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்தாலே இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததோட பேஸ் இதுக்கு முன்னாடி இதெல்லாம் நம்ம பார்த்துக்கோம். பட் ஒரு சின்ன ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக நம்ம பார்த்தது இப்போ. ஸோ இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அண்டர்கிரவுண்ட் கேபிள். ஸோ இப்போ அண்டர்கிரவுண்ட் கேபிள் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஆப்வியஸாக இருக்கும் என்னோட கோர், தட் இஸ் மை கண்டக்டர். கோர் தட் இஸ் மை கண்டக்டர். அடுத்தது கோருக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன இருக்கும், we will have an insulator, insulation. ஸோ அப்போ திஸ் இன்சுலேஷன் உங்களுக்கு என்ன ஆகும், இன்சுலேஷன். சரியா? அடுத்தது இன்சுலேஷனோட யூஸ் என்னது, the use of insulation is obviously to to prevent the flow of current. சரி, அப்போ கோர்ல இருந்து வர கரண்ட்டை இட் ஷுட் நாட் எஸ்கேப் அவுட் சைட். கரெக்ட்? அப்போ அதை நம்ம ப்ரிவென்ட் பண்றதுக்கு நமக்கு என்ன வரும், இன்சுலேஷன் வரும். இன்சுலேஷன் மட்டும் போதாது, அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா ஒரு மெட்டாலிக் ஷீத். மெட்டாலிக் ஷீத். இந்த மெட்டாலிக் ஷீத்தோட யூஸ் என்னது அப்படின்னா டு அவாய்ட் மாய்ஸ்சர். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மாய்ஸ்சர் இஸ் த பிகெஸ்ட் எனிமி ஆஃப் இன்சுலேஷன். ஸோ மாய்ஸ்சர் வந்துருச்சு அப்படின்னால உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா the insulation dielectric strength will start to lose. இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மர் ஆயில் will be putting, the transformer oil will be acting both as a coolant and also as a insulator. ஆக்சுவலாவே
டிரான்ஸ்ஃபார்மர் ஆயில் நம்ம எல்லாம் போடுவோம் அப்படின்னா ஆக்சுவலாக வைண்டிங் இருக்குன்னு வச்சுக்கோங்க. திஸ் இஸ் மை வைண்டிங், திஸ் இஸ் மை டிரான்ஸ்ஃபார்மர் வைண்டிங். திஸ் டிரான்ஸ்ஃபார்மர் வைண்டிங் வில் பி சிங்க்ட் இன் an oil. சரி, இது எலக்ட்ரா ஆயில் நம்ம சொல்லுவோம். டிரான்ஸ்ஃபார்மர் டயலக்ட்ரிக் ஆயில் தட் வில் பி ப்ரொடியூஸ்ட். ஆக்சுவலா எலக்ட்ராங்கிறது ஒரு இந்தியன் ஆயிலோட ஒரு பிராண்ட் ஆயில் வச்சுக்கோங்க. எலக்ட்ரா அப்படிங்கிறது டிரான்ஸ்ஃபார்மர் ஆயில். So transformer oil நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா will be acting as a dielectric and also will be acting as a coolant because this transformer winding will have certain temperature, that temperature should be cooled. கரெக்டா? இப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இது ஏதாவது ஒரு பார்ட்ஸ் வழியா this oil will increase moisturizer. சரி, இந்த ஆயிலுக்குள்ள மாய்ஸ்சரைசர் வர ஆரம்பிக்கும். இந்த மாய்ஸ்சரைசர் உங்களுக்கு என்ன பண்ணும்? மாய்ஸ்சர் வர ஆரம்பிக்கும். This moisture will make the dielectric strength of that oil go weak. சரியா? சோ இப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா dielectric strength உங்களுக்கு என்ன ஆகும்? குறைய ஆரம்பிச்சிடும். If the dielectric strength is reduced, obviously உங்களுக்கு என்ன ஆகும்? இதோட insulation purpose, insulation strength உங்களுக்கு என்ன ஆகும்? குறைய ஆரம்பிக்கும். So insulator அப்படின்னா என்ன அர்த்தம்? Obviously every insulator will get broke down. So அப்போ இனிஷியலா அதோட break down capacity வந்து 6 kV இருந்துச்சு அப்படின்னா after certain months it will become 2 kV. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஆயில் வந்து ஃபில்டர் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஒரு அந்த ப்ரொசீஜர் தேவை நமக்கு. மெட்டாலிக் ஷீட். அப்போ மெட்டாலிக் ஷீட் எதுக்காக அப்படின்னா டு அவாய்ட் மாய்ஸ்சரைசர். அடுத்தது பெட்டிங். It is nothing but low grade insulation. சரி, இன்னொரு இன்சுலேஷன் it is nothing but low grade. high grade நம்ம போகாம low grade insulation. இந்த பெட்டிங் எதுக்காக அப்படின்னா to protect against corrosion. Metallic sheath இருக்குல்ல, metal obviously will be, if the metal is exposed into air, it will be subjected to corrosion. Correct? So to protect against corrosion, bedding will be used. சரி, அடுத்தது ஆர்மரிங். To protect against mechanical injury. That means கேபிள் இருக்குது. இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே, இது வரைக்கும் நம்ம போட்டது எல்லாமே என்னது அப்படின்னா that means they are having it's a desired advantages, applications. கரெக்டா? மெட்டலிக் ஷீட் கூட எதுவாக இருந்தாலும். ஸோ இப்போ கேபிளோட ஸ்ட்ரென்த் நான் இன்க்ரீஸ் பண்ணணும். கரெக்டா? ஸோ தட் மீன்ஸ் கீழே போட்டுச்சு அப்படின்னா கேபிள் வந்து உனக்கு உடையக்கூடாது. கேபிள் ஷுட் நாட் பி broken, கேபிள் ஷுட் நாட் பி cracked or something. ஸோ அப்போ அந்த கேபிள் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்றதுக்காக, தட் மீன்ஸ் இந்த கேபிளோட டோட்டல் செட்டிங் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்றதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா we will be using armoring. சரியா? ஆர்மரிங் எதை வச்சு போடுவீங்க அப்படின்னா ஸ்டீல் டேப் வச்சு போடுவீங்க. it will be used using steel tape. so ஆர்மரிங் எதுக்காக? to protect against mechanical injury. சரியா? அடுத்தது சர்விங். இது வந்து அவ்வளவு முக்கியம் கிடையாது. சர்விங். சரியா? சர்விங் இது என்னதான் லோ கிரேட் இன்சுலேட்டர் தான். சர்விங் இது என்னதான் லோ கிரேட் இன்சுலேட்டர். இது என்னது அப்படின்னா டு ப்ரொடெக்ட் armor from moisture. சரி, ஸோ இப்போ ஒரு அண்டர்கிரவுண்ட் கேபிள் செட்டப்ல உங்களுக்கு என்னெல்லாம் வருது? ஃபர்ஸ்ட்ல ஒரு கோர் வருது. கோருக்கு மேல இன்சுலேஷன். ஆப்வியஸ்லி இன்சுலேஷன் எதுக்காக? டு prevent the current from the core to escape. கரெக்டானே? ஸோ இப்போ இன்சுலேஷன் நமக்கு இருக்க போகுது. இன்சுலேஷனுக்கு அப்புறம் நமக்கு என்ன தேவை? தட் இன்சுலேஷன் ஷுட் பி ப்ரொடெக்டட் ஃப்ரம் என்னது? மாய்ஸ்சர். பிகாஸ் the moisture will reduce its dielectric capacity. ஸோ அப்போ அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக என்ன பண்ணணும்? மெட்டாலிக் ஷீட். அப்போ இது மூணு தான் நமக்கு என்ன தேவைன்னா மெயின். ஆக்சுவலாவே இந்த மூணு ரொம்ப முக்கியமான மெட்டாலிக் ஷீட், இன்சுலேஷன், கோர், இந்த மூணு தான் முக்கியம். அதுக்கப்புறம் வரதெல்லாம் ஒன்னொன்னா இதுக்காக நம்ம பண்றது. ஸோ அது வந்து பெட்டிங். Bedding is to protect against corrosion because metallic sheet will be subjected to corrosion. So we need to protect it against that. Protect it against the corrosion. So bedding use பண்றோம். அடுத்தது ஆர்மரிங். ஆர்மரிங் எதுக்காக? to increase its strength. The increase strength of the strength of the setting. அது சர்விங் எதுக்காக? to prevent to protect the armor from moisture. சரி, to protect armor from moisture.
because இதுக்காக நம்ம நார்மலா மாய்ஸ்சர் நம்ம வந்து ப்ரொவைட் பண்றோம் because obviously the same only தான் என்னது if the metallic sheet is subjected to if the steel tape is subjected to moisture obviously that it will get damaged சரி obviously it will get damaged so அப்போ its strength will get damaged சரி strength will get compromised so அதுக்காக நம்ம என்ன பண்றோம் நம்ம கொண்டு வரோம் சரி சரி இப்போ கிராஸ் செக்ஷனல் வியூ சரி இப்போ இதுல வந்து மற்ற ரொம்ப நிறைய இருக்கும் அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது சரி ஏன்னா நமக்கு வந்து நம்மளோட மற்ற எல்லாமே உங்களுக்கு என்ன அப்படின்னா இந்த கேபிளோட ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்றதுக்காக நம்ம பண்றதுதானே தவிர எனக்கு முக்கியமானது எது இது ரெண்டு தான் கோர் அண்ட் இன்சுலேஷன் இது ரெண்டு தான் சரி நம்ம இப்போ நம்ம பார்க்க போறது எல்லாமே அந்த கோர் அண்ட் இன்சுலேஷன் வச்சு தான் நம்ம பார்க்க போறோம் ஸோ எப்படி இருக்கும் பாருங்க திஸ் இஸ் மை கோர் ஆர் கண்டக்டர் and this is my insulation சரி ஸோ இப்போ கோரோட ரேடியஸ் வந்து ஸ்மாலா அப்படின்னா இன்சுலேஷனோட ரேடியஸ் என்னது கேபிட்டல் ஆர் ஸோ அப்போ இது வந்து என்னது இன்சுலேஷன் கோர் சரியா ஸோ அப்போ இங்கே ஆருங்கிறது ஓவரால் ரேடியஸ் ஸ்மாலாங்கிறது கண்டக்டரோட ரேடியஸ் சரி என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த இடத்த வந்து ஷீத்னு நம்ம சொல்லுவாங்க சரி இந்த பாயிண்ட் வந்து ஷீத் சரி ஈவன் தோ தீஸ் ஆர் ஆல் இன்சுலேட்டட் திஸ் வில் பி ஷீத் ஏன் ஷீத்தை திஸ் இன்சுலேஷன் எண்டாவது இங்க ஷீத்ல தான் கரெக்டான ஸோ அப்போ எப்படி இருக்கும் இது வந்து கோரு இது எல்லாமே இன்சுலேட்டர் இந்த பாயிண்ட் இங்கிறது ஷீத் ஆரம்பிச்சிருது கரெக்டான ஸோ அப்போ திஸ் பாயிண்ட் வில் ஆல்சோ பி கால்ட் ஷீத் சரி அப்போ இன்சுலேட்டர் தானே ஏன் ஷீத் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்காதீங்க திஸ் இஸ் ஷீத் ஓகே இப்போ இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ் சரி இது ரொம்ப முக்கியமானது ஏன்னா நம்ம இங்க வரதே எதுக்காக தான் இன்சுலேஷனுக்காக தான் சரி அப்போ இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ் நமக்கு எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இன்னொரு ஞாபகம் வச்சுக்கோங்க இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் த கோர் ரெசிஸ்டன்ஸ் சரியா ஒரே நிமிஷம் So insulation resistance is different from the core resistance. So பாருங்க this is my core. Core is nothing but my conductor. கரெக்டா ஸோ இப்போ கோர் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது என்னது இந்த கண்டக்டர் வழியா ஃப்ளோ ஆகிற கரண்ட்டுக்கு வர ரெசிஸ்டன்ஸ் ஸோ இப்போ கண்டக்டர் வழியா கரண்ட் எப்படி ஃப்ளோ ஆகும் திஸ் இஸ் த கரண்ட் ஃப்ளோ கண்டக்டர் வழியா கரண்ட் ஃப்ளோ ஆகுது இப்படிதான் ஃப்ளோ ஆகும் திஸ் இஸ் மை கரண்ட் ஃப்ளோ வழியா கண்டக்டர் ஸோ அப்போ இந்த கரண்ட்டுக்கு வர ரெசிஸ்டன்ஸ் தான் கண்டக்டர் வழியா ஃப்ளோ ஆகிற கரண்ட்டுக்கு வர ரெசிஸ்டன்ஸ் தான் மை கோர் ரெசிஸ்டன்ஸ் ஸோ அப்போ எப்படி இருக்கும் மை கோர் ரெசிஸ்டன்ஸ் வில் பி லுக்கிங் லைக் திஸ் this is my R core resistance but insulation என்னது இந்த கண்டக்டர் வழியா ஃப்ளோ ஆகிற கரண்ட எஸ்கேப் ஆகாம பிரிவென்ட் பண்றதா என்னோட இன்சுலேட்டர் கரெக்டா சோ அப்போ கண்டக்டர் வழியா வர கரண்ட் எஸ்கேப் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு எப்படி எஸ்கேப் ஆகும் அவுட்டர் சர்ஃபேஸ்ல சோ அப்போ this is my leakage current
சரியா, மேல கீழே எல்லாம் விடுங்க. இப்போ நம்ம வந்து என்ன பண்றோம், மேல போறது எல்லாத்தையும் நான் என்ன பண்றேன், ஒரு தடவை கொண்டு வரேன். சரியா, திஸ் இஸ் மை லீக்கேஜ் கரண்ட். இது பண்ணலாம். கரெக்டா? So this is sheath. Sheath will be grounded obviously. This is sheath. Correct. Sheath will be grounded. So upon every point is same. In the point of potential 0 தான், இந்த point 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 potential 0 தான். நானே வச்சுக்கோங்க. So இப்போ every points are same தான். So இப்போ it is nothing but a parallel, அதாவது end point எல்லாமே உங்களுக்கு எப்படி இருக்கும், சேமா தான் இருக்கும். சரியா? So அப்போ இந்த பாத்ல வர ரெசிஸ்டன்ஸ் தான் என்னோட இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ். அப்ப இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு என்னது, இதுதான் என்னோட ஆர் இன்சுலேஷன். ஆர் இன்சுலேஷன், ஆர் இன்சுலேஷன், ஆர் இன்சுலேஷன், ஆர் இன்சுலேஷன், ஆர் இன்சுலேஷன். ஸோ இப்போ நீங்க பார்த்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் மை ஆர் கோர் அண்ட் திஸ் இஸ் மை ஆர் இன்சுலேஷன். R core, R insulation. சரியா? So இப்போ R core is நம்ம இந்த R core நார்மலா நம்ம கண்டுபிடிப்போம், அதே தான் R core. R coreல இப்போ எந்த சேஞ்சும் வர போறது கிடையாது. R core is nothing but rho L divided by A. Where rho is then the resistivity of my conductor. So rho core into L divided by A. L na என்னது, the total length of my conductor, which is nothing but this. இதான் வந்து என்னோட L. And A na என்னது, cross sectional area of the conductor. உடனே ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்க cross sectional areaங்கிறது என்னது, the area encountered by the current during its flow. ஸோ அப்போ கரண்ட் உங்களுக்கு எப்படி இதுல ஃப்ளோ ஆகுது, இதுல தான் இப்படிதான் ஃப்ளோ ஆகுது. ஸோ அப்போ ஏரியா என்கவுண்டர்ட் பை த கரண்ட் இஸ் நத்திங் பட் த சர்க்கிள், ஏரியா ஆஃப் த சர்க்கிள். ஸோ அப்போ இங்க கிராஸ் செக்ஷன் ஏரியாங்கிறது ஏரியா இஸ் நத்திங் பட் பை ஆர் ஸ்கொயர். சரியா? சரி, ஏன்னா கரண்ட் உங்களுக்கு இப்படிதான் போகுது, இப்படிதான் போகுது. இன்கேஸ் கரண்ட் இப்படி போச்சு அப்படின்னா இந்த சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் உங்களுக்கு ஏரியாவா மாறி இருக்கும். தட் இஸ் டிஃபரெண்ட் கேஸ். ஸோ இப்போ ஏரியா என்கவுண்டர்ட் பை த கரண்ட் ஒயில் என்டரிங். ஸோ அப்போ என்னது, இங்க வந்து சர்க்கிள் தான் உங்களுக்கு என்கவுண்டர் பண்ணுது. ஸோ அப்போ என்னது, this is my area. சரியா? cross section area is pi r square and L length is the current length traveled by the current. So for rho core into L divided by E. But that is not the case for insulator. சரியா? So இப்போ insulation resistance நம்ம கண்டுபிடிக்கணும். So பாருங்க, insulation நம்ம வரணும், இப்போ நான் சொன்னது போல தான். So பாருங்க, ஸோ அப்போ என்னோட கரண்ட் உங்களுக்கு என்ன ஆகுது, இங்க இருந்து எஸ்கேப் ஆகுது. சரியா? இது let us consider this is a large space. சரி, இந்த இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு, இந்த டிஸ்டன்ஸ் எனக்கு எவ்வளவு இப்போதைக்கு நான் எடுத்துக்கல. இப்போ வந்து அது எவ்வளவு, சம் டிஸ்டன்ஸ் கரெக்டான இந்த டிஸ்டன்ஸ். ஸோ இப்போ என்ன தெரியும், இது ஆர், இந்த இது வந்து ஆர், இங்க இருந்து இங்க போறது வந்து கேபிட்டல் ஆர். கரெக்டான? ஸோ அப்போ கரண்ட் வந்து இந்த ஆர்ல இருந்து, தட் மீன்ஸ் இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு போற பாத் எல்லாமே இன்சுலேட்டர் தான். கரெக்டான? கரண்ட் வந்து இந்த கோரோட எண்ட்ல இருந்து இந்த ஷீத்தோட ஸ்டார்டிங் வரைக்கும் போற எல்லாமே உங்களுக்கு என்னதான், இன்சுலேட்டர் தான். ஸோ திஸ் இஸ் மை ஆர். இது வந்து இங்க எடுத்தீங்க அப்படின்னா இது வந்து ஆர், இது வந்து கேபிட்டல் ஆர். ஸோ இப்போ இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு போற பாத் எல்லாமே உங்களுக்கு என்னதுதான், இன்சுலேட்டர் தான். ஸோ அப்போ கரண்ட் டிராவல் ஆகும்போது the length encountered by the current, total length encountered by the current உங்களுக்கு என்னது, இந்த பாத். கரண்ட் total length encountered by the current is இது. ஸோ இப்போ இங்க L is not the length of my core, here L is nothing but the total. இங்க L நீங்க என்னது, L என்னது, the total length traveled by the current, the total length traveled by the current until ground actually. So total length traveled by the current here is L, length of my core. இங்க total length traveled by my current is என்னது,
இந்த டிஸ்டன்ஸ் தான். கரெக்டா, இந்த டிஸ்டன்ஸ் தான். இப்போ வாட் இஸ் த கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஆஃப் மை கரண்ட்? கரெக்டா, இப்போ கிராஸ் செக்ஷனல் ஏரியா நீங்க எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? இட் இஸ் நத்திங் பட் மை சர்க்கம்ஃபரன்ஸ். ஏன்னா இது இப்போ நீங்க எப்படிதான் கரண்ட் ஒரு சிலிண்டர் நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த கரண்ட் உங்களுக்கு என்ன பண்ணும்? இப்படியும் போகும். தட் மீன்ஸ் நான் இந்த ஒரு 2D வரைஞ்சிட்டு இருக்கேன், பட் இட் இஸ் 3 டைமென்ஷனல் பிக்சர் கரெக்ட். ஸோ இப்போ கரண்ட் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா இங்க இருந்து இங்கேயும் போகும். ஏன்னா இங்க மட்டும் இருக்காது, இங்க இருந்து இப்படி. ஏன்னா இங்கேயும் உங்களுக்கு என்ன இருக்கும்? கோர் ஷீட் இருக்கும். இப்படியும் போகும், இப்படியும் போகும், இப்படியும் போகும். ஸோ இட் இஸ் 3 டைமென்ஷன் 360 டிகிரி உங்களுக்கு கரண்ட் ஃப்ளோ ஆகும். அப்போ this 360 degree is nothing but my this 360 degree is nothing but the circumference of my circle. But இந்த ஒரு பாயிண்ட்ல இருந்து மட்டும் கரண்ட் போகாது, இங்க இருந்தும் போகும், இங்க இருந்தும் போகும், இங்க இருந்தும் போகும். So it is just the current உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா the circumference of my cylinder. The cylinder, that means ஒரு சிலிண்டர் போல எடுத்துட்டீங்க அப்படின்னா இப்படி எடுத்துட்டீங்க அப்படின்னா இங்க இருந்தும் போகுது, இங்க இருந்தும் போகுது, இங்க இருந்து போகுது, இங்க இருந்தும் போகுது, இங்க இருந்து போகுது, இங்க இருந்து போகுது. ஸோ அப்போ கரண்ட் உங்களுக்கு என்ன இது ஃபுல் இடத்துக்கும் போகும். ஸோ அப்போ வாட் இஸ் மை கிராஸ் செக்ஷனல் ஏரியா? கிராஸ் செக்ஷனல் ஏரியா இஸ் நத்திங் பட் த ஏரியா ஆஃப் மை சிலிண்டர். ஸோ அப்போ கிராஸ் செக்ஷனல் ஏரியா இஸ் நத்திங் பட் 2 pi area of the cylinder, 2 pi r. What is this radius? R into L. Sorry, 2 pi r கிடையாது, x, 2 pi x. ஏன்னா இங்க இருந்து இந்த இடத்துல தான் கரண்ட் ஃப்ளோ இருக்கு, இந்த இடத்து கிடையாது, இந்த இடத்துல தான். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா let us consider this path as x. சரி, ஒரு unknown value, that is x, and this small element as dx. ஏன்னா இங்க சேஞ்ச் ஆகிற ஒரே இது யாரு அப்படின்னா இந்த எல் மட்டும் தான் உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது. கரெக்ட் தானே? இந்த எல் மட்டும் தான் உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது, இந்த லென்த். ஏன்னா இன்சுலேஷனோட வேல்யூ அதிகமா இருந்துச்சு அப்படின்னா இந்த எல் வந்து உங்களுக்கு அதிகமா இருக்கும், இன்சுலேஷன் வேல்யூ குறைவா. இன்சுலேட்டரோட டயமீட்டர் வந்து அதிகமா இருந்துச்சு அப்படின்னா இந்த எல் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். இன்சுலேஷனோட டயமீட்டர் குறைவா இருந்துச்சுன்னா இந்த எல் வந்து உங்களுக்கு குறைவா இருக்கும். ஸோ தட் டிபெண்ட்ஸ். ஸோ அப்போ வாட் இஸ் ஏ? ஏ இஸ் நத்திங் பட் 2 pi x into L. கரெக்டுன்னு. ஸோ இப்போ இந்த இடத்துல இது வரும். இப்போ இந்த இடத்துல வந்து 2 pi x into L. L is nothing but x is A is nothing but 2 pi x into L, where x is nothing but one certain area, where x is nothing but one imaginary area. ஸோ அப்போ நான் என்ன சொல்றேன், இதுதான் என்னோட x, ஒரு இமேஜினரி. ஸோ அப்போ இதுதான் என்னோட x, ஒரு இமேஜினரி சர்ஃபேஸ். சரியா? ஸோ இப்போ இதை என்கவுண்டர் பண்றதா என்னோட ஏரியா. நோ, வாட் இஸ் ரோ இன்சுலேஷன்? ரோ இன்சுலேஷன் இஸ் நத்திங் பட் ஆர் இன்சுலேஷன், ஆர் இன்சுலேஷன், டிஆர் இன்சுலேஷன். ஏன்னா இங்க நான் ஆப்வியஸா என்னதான் பண்ண போறேன், இன்டெகிரேட் தான் பண்ணி ஆகணும். பிகாஸ் ஐ நோ ஒன் பாயிண்ட். இந்த ஒரு பாயிண்ட்க்கு நான் கண்டுபிடிச்சிடலாம். எப்போ நமக்கு எத்தனை இருக்குது? இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த ஒரு பாயிண்ட்ல மட்டும் இருக்கிறது இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் ஏரியாஸ், லேயர்ஸ் இருக்குது. ஸோ இப்போ ஆப்வியஸா நான் என்னதான் பண்ண போறேன், நான் இன்டெகிரேட் தானே பண்ண போறேன். அப்போ டிஆர் இன்சுலேஷன் இஸ் நத்திங் பட் ரோ இன்சுலேஷன். ரோ இன்சுலேஷன் இஸ் நாட் கோயிங் டு சேஞ்ச் இன்டு டிஎக்ஸ். இங்க சேஞ்ச் ஆகிறது ஒரே யாரு? இந்த லென்த் தான். இப்போ கரண்ட் உங்களுக்கு என்ன ஆகுது? இங்க இருந்து இப்படி மூவ் ஆகுது. அப்போ இந்த லென்த் தான் உங்களுக்கு என்ன ஆகுது? இட் இஸ் கெட்டிங் சேஞ்ச். டிஎக்ஸ் டிவைடட் பை 2 pi x into L. Correct. Length of the core not going to change. This L is not going to change. Only the current flowing path is going to change. Correct. So what is R insulation? R insulation is nothing but integration. X oda value உங்களுக்கு என்ன ஆகுது? X oda value starts from R and ends at capital R. Correct. X oda value starts at R, small r, and ends at capital R. அப்போ X is equal to R to R rho insulation dx divided by 2 pi x into L. So அப்போ R insulation is equal to rho insulation divided by 2 pi L into dx divided by x is nothing but ln x.
R to R. So what is R insulation? R insulation is rho insulation divided by 2 pi L into ln of R minus ln of R, which is ln of R divided by R. இதுதான் வந்து என்னோட இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ். பாருங்க, what is R core? R core is nothing but rho L divided by A. A is nothing but pi R square because that is a cross-sectional area. The cross-sectional area is that. So பாருங்க, R core is directly proportional to length of the core. R insulation is inversely proportional to length. இது ரொம்ப முக்கியம். இந்த final formula ஞாபகம் இருக்கோ இல்லையோ, இது ரொம்ப முக்கியம். So R core is directly proportional to length. R insulation is inversely proportional to length. சரி, இந்த இது ரொம்ப முக்கியம். R core is directly proportional to length. R insulation is inversely proportional to length. சரியா? அப்ப if length of the core increases, what happens? My resistance of the core resistance increases. If the length of the core increases, my insulation resistance decreases. சரியா? அதே போல இன்னொரு முக்கியமானது, R core has positive temperature coefficient. Temperature coefficient. R core has positive temperature coefficient. That means if the resistance of if the temperature of the core increases, then resistance of the core increases. சரி, core resistance will have positive temperature coefficient effect. அதே போல R insulator will have negative temperature coefficient. சரியா? R core will have positive temperature coefficient. R insulator will have negative temperature coefficient. That means if the resistance of the core increases, the resistance of the insulator decreases. Resistance of the insulator decreases. அடுத்தது, what is the electric field? நான் ஸ்டார்டிங்லயே நான் சொன்னேன், இன்சுலேட்டர் போடுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் is that electrical field intensity. கரெக்டா? So if this is my cable, if this is my core, இந்த கோர்னால ஒரு electric field, because there is a current flowing in that core, that current flow will have charges. That charges will produce an electrical field intensity. That electrical field intensity உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, it will start ionizing my nearby air or insulator. இதான் ஒண்ணு. சரியா? Once it is ionized, it will be acting as a conductor. சரியா? அப்ப dielectric, that means dielectric strength எல்லாம் acting as a conductor. So அப்ப உங்களுக்கு என்ன ஆகும்? Current will start escaping through air. கரெக்டா? ஸோ இப்போ இதான் கொரோனா எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஏன்னா கரண்ட் எஸ்கேப் ஆகும்போது ஆப்வியஸா உங்களுக்கு என்ன ஆகும்? கரண்ட் எஸ்கேப் ஆகுது அப்படின்னா கரண்ட் ஐ ஸ்கொயர் ஆர்னு ஒரு லாசஸ் வரும். That losses will be acting as will be seen in the form of a blue gas, ஒரு மாதிரி blue smoke வரும். That is my corona effect. சரியா? ஸோ அப்போ இதான் வந்து இதோட கொரோனா எஃபெக்ட். பட் ஓவர் ஹெட் லைன்ல எனக்கு பிரச்சனை கிடையாது, பிகாஸ் ஸ்பேஸ் இஸ் மோர்னு நம்ம பார்த்தோம். அண்டர் கிரவுண்ட் கேபிள்ல ஸ்பேஸ் இஸ் லெஸ். அப்ப நான் என்ன பண்ணா ப்ரிவென்ட் பண்றதுக்கு ஏர் அலோன் இஸ் நாட் சஃபிஷியன்ட், we need one insulator. That is why we bought one insulator. Okay, இப்போ that insulators நமக்கு வந்து இருக்குது. சரியா? இப்போ எனக்கு என்னது, இந்த இ எவ்வளவு, ஏன்னா இந்த இன்சுலேட்டரோட ஸ்ட்ரென்த் நான் கண்டுபிடிக்கணும்ல, டோட்டல் இ நான் கண்டுபிடிச்சேன். இதோட டோட்டல் எலக்ட்ரிக் மேக்னெட்டிக் இ எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ், எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஸ்ட்ரெஸ் நான் கண்டுபிடிச்சதான் இன்சுலேட்டரோட ஸ்ட்ரென்த் நான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இன்சுலேட்டர் நான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இன்சுலேட்டர் நான் போட முடியாது. ஸோ ஐ நீட் டு ஃபைண்ட் த இன்சுலேட்டர் ஸ்ட்ரென்த்.
அதுக்கு என்ன தேவை, டோட்டல் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு இன்டென்சிட்டி நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ இப்போ எனக்கு எப்படி இருக்குது பாருங்க, this is my cable, sorry, this is my core and this is my insulator. This is my core and this is my insulator. இப்போ கூலம்ஸ்ல எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். வாட் இஸ் E? E is nothing but Q divided by 2 pi epsilon into X. கரெக்டா? E is nothing but Q divided by 2 pi epsilon into X. சரியா? அப்போ it is nothing but electric field at a point X due to a line charge Q coulomb per meter. So that means பாருங்க, சரி. ஸோ அப்போ இந்த ரேடியஸ் வந்து R, இந்த ரேடியஸ் வந்து R and there is one certain இது X. ஸோ அப்போ இந்த Xல electrical field intensity, அப்போ electrical field intensity at that X due to the charge carried by the conductor, இதில் கக்ராஸா வருது வந்து Q. The charge carried by the conductor is Q, coulomb per centimeter. சரியா? சரி. பாருங்க, then what is the electrical field intensity at the surface of core? என்ன நல்லா ஞாபகம் வச்சுங்க, electrical field intensity inside the core is 0. சரியா? electrical field intensity inside core will be obviously 0, always 0. சரி, current flow இந்த கண்டக்டருக்குள்ள electrical field intensity will always be equal to 0. சரியா? because in conductor epsilon is 0, so obviously the conductor electric field intensity inside the conductor is 0. சரியா? இப்போ what is the electric field intensity at surface of core? core surface ஓட radius எவ்வளவு, the distance எவ்வளவு, R. so it is nothing but Q divided by 2 pi epsilon into R. அதே போல electrical field intensity on surface of sheath. surface of sheath na இது ஸ்டார்டிங்லயே சொல்லிருக்கேன், இது வந்து sheath. சரி, இன்சுலேட்டர் நம்ம சொல்ல மாட்டோம், sheath because at this point sheath is starting. It is nothing but Q divided by 2 pi epsilon into R. X ங்கிறது வந்து distance from the center. so அப்போ இந்த பாயிண்டோட distance x அப்படின்னா electric field intensity at this point is 2 pi epsilon into x. electric field intensity at this point is இந்த distance எவ்வளவு, R, 2 pi epsilon into R. இந்த distance எவ்வளவு, 2 pi epsilon into R. சரியா? இது ரொம்ப முக்கியம். electric field intensity inside the core is obviously 0. now what is my potential? V is nothing but integration of minus integration of E dot dl. இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம இந்த equation நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம் capacitance அப்போ. correct? V is nothing but minus integration of E dot dl. correct? now what is the potential difference for the charge to be moving from this point R to R? சரி, என்னோட சார்ஜ் வந்து R ல இருந்து R க்கு மூவ். எனக்கு இந்த இடத்தோட dielectric capacity தான் எனக்கு தேவை. கரெக்ட்டா? இன்சுலேட்டரோட dielectric capacity தான் தேவை. சோ அப்ப அந்த மாதிரி தான் நான் பார்க்கறேன். My charge is moving from R to R. Then what is the potential difference encountered? So V is nothing but minus integration of R to R Ex dot dx. Ex dot dx. Because the dx is x, the variable length is x. So the small change over dx.
a small change is nothing but dx. So v is nothing but minus integration of r to r. What is ex? Ex is nothing but 2 pi q divided by 2 pi epsilon x into dx. So அப்போ v is nothing but integration negative minus இருந்துச்சுன்னா நான் என்ன பண்றேன் பாசிட்டிவ் மாத்துறேன் integration லிமிட்டை மாத்துறேன் r to r q divided by 2 pi epsilon into x into dx. So boom, dx divided by x, integration of dx divided by x is nothing but ln x. Correct? So v is equal to q divided by 2 pi epsilon into ln x of r to r. So v is equal to q divided by 2 pi epsilon into ln of r by r. Now, what is q? Q is nothing but 2 pi epsilon into v divided by ln of r divided by r. Now, what is E? E is nothing but what is E? E is nothing but q divided by 2 pi epsilon into x. So, இப்போ q க்கு பதிலா என்ன பண்றேன் இந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்றேன். So, அப்போ substitute it in E. So, what is E? E is equal to E is nothing but q divided by 2 pi epsilon into x. அதுக்கு பதிலா நான் இதை சப்ஸ்டிட்யூட் பண்றேன். So, இப்போ E is nothing but 2 pi q 2 pi epsilon into v divided by ln of r divided by r divided by 2 pi epsilon into x. So 2 pi epsilon cancel. So E is equal to v divided by x into ln of r divided by r. இந்த ஃபார்முலா நம்ம ஸ்டார்டிங்ல நம்ம இடத்துல பார்த்திருப்போம். சரி, எலக்ட்ரிக் ஃபீல்ட் டென்சிட்டி எங்க அதிகமா இருக்கும் அப்படிங்கறது கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம பார்த்திருப்போம். சரியா? So இப்போ இந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியமானது. E is equal to v divided by x into ln of r divided by r. where xங்கிறது என்னோட வேரியபிள் லென்த். x is the variable length. rங்கிறது radius of the core, rங்கிறது radius of the sheath. சரியா? from the sheath. Now, what is the electrical field density? Electrical field density at a core x க்கு பதிலா r சப்ஸ்டிட்யூட் பண்ணுவீங்க. v divided by r into ln of r divided by r. Electrical field density of sheath v divided by r into ln of r divided by r. So, நல்லா தெரியுது electrical field density is inversely proportional to length. If the length increases, the length of the insulation, இங்க lengthங்கிறது இன்சுலேஷனோட length, கரெக்ட் தானே? ஏன்னா xங்கிறது என்னது? இதான் என்னோட x. So, இப்போ இது x increase ஆச்சுன்னா இதெல்லாம் என்னது? என்னோட இன்சுலேட்டர் தான். So, அப்போ if the x increases, the insulator obviously get increases. If the x increases, the insulator obviously gets increases. So, இப்போ E is inversely proportional to length, insulator obviously. இப்போ இன்சுலேட்டர் அதிகமாக ஆக உங்களுக்கு என்ன ஆகும்? இது உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். சரியா? ஸோ இப்போ எங்க என்னோட மேக்ஸிமம் எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட் டென்சிட்டி இருக்கும்? E core will be greater than E sheath. So maximum electrical field density will be at core. Minimum electrical field density will be at sheath. சரி, ரொம்ப முக்கியமானது. So இப்போ E maximum will be at core, E minimum will be at sheath. சரியா?
ஸோ இப்போ நம்ம பார்த்தாச்சு. சரி, இப்போ நம்ம என்ன எனக்கு நல்லாவே தெரிஞ்சாச்சு. ஈயோட ரிலேஷன் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இ இஸ் நதிங் பட் வி டிவைடட் பை எக்ஸ் இன்டு லேன் ஆஃப் ஆர் டிவைடட் பை ஆர். மேக்ஸிமம் இஎம்எஃப் எங்க இருக்குதுன்னு நம்ம பார்த்துட்டோம், மினிமம் இஎம்எஃப் எங்க இருக்குதுன்னு நம்ம பார்த்துட்டோம். எதுக்காக இதெல்லாம் நம்ம பார்த்து நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், இந்த இன்சுலேட்டரோட லென்த் நம்ம டிசைன் பண்றதுக்காக. இப்போ எனக்கு இன்சுலேட்டரோட லென்த் இ இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் இன் எக்ஸ்ங்கிறதுக்காக இன்சுலேட்டர் நான் என்ன பண்ண முடியாது, இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகவே முடியாது. இன்சுலேட்டர் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டு போக ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் நிறைய இருக்கும். உங்களுக்கு சைஸ் ஆஃப் கோர் இன்க்ரீஸ் ஆகும், உங்களுக்கு ரேட் இன்க்ரீஸ் ஆகும், நிறைய இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். கரெக்டான. ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஸோ இப்போ இ இன்க்ரீஸ் ஆகும் போதுன்னா இன்சுலேட்டர் அதிகமாச்சு அப்படின்னா சைஸ் ஒன்று இன்க்ரீஸ் ஆகும், ரேட் அதோட ரேட்டும் உங்களுக்கு என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். So, even though the length of the more insulator is preferable, we cannot offer more insulators because of cost constraints. Correct. And தேவையில்லை நமக்கு என்னன்னா ஒரு 5 கிலோவோல்ட் நம்ம ஒரு 5 சென்டிமீட்டர் இன்சுலேட்டரால நல்லா ப்ரிவென்ட் பண்ண முடியுங்கிற இடத்துல நான் வந்து 100 சென்டிமீட்டர் நம்ம போடணும் அவசியம் கிடையாது. நம்ம அவ்வளவு எக்ஸ்ட்ரா ப்ரிவென்டிவ்லாம் இருக்கணும் அவசியமே கிடையாது. கரெக்டா. So, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, we are going to design the most economical radius of core per conductor. சரி, ஸோ இப்போ எனக்கு என்ன தெரியும், எனக்கு இந்த இது எனக்கு தெரியும். இப்போ என்ன பண்றேன், இதை வச்சு I am going to calculate the most economical radius. சரி, that most economical radius of core per conductor. சரி, ஸோ அப்போ இதுல எனக்கு என்னது முக்கியமான எய்மே என்னது, இந்த இன்சுலேட்டரோட முக்கியமான எய்மே என்னது, டு பிரிவென்ட் தட் எக்ஸ்ட்ரா அயனைசேஷன். கரெக்டா. ஸோ இந்த அயனைசேஷன் எதனால எனக்கு வருது, the ionization is due to the electrical field intensity. ஸோ இப்போ இங்க பாருங்க, electrical field intensity எங்க அதிகமா இருக்குது, the electrical field intensity is maximum at the core and minimum at sheath. ஸோ அப்போ ஷீத் எனக்கு மேட்டர் கிடையாது, ஏன்னா பிகாஸ் ஆல்ரெடி இட் இஸ் ரெடியூஸ்ட். கரெக்டாக, ஆர் வந்து ஷீத் இஸ் ஆல்ரெடி ரெடியூஸ்ட். ஷீத் அக்ராஸா வர எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட் இன்டென்சிட்டி இஸ் ஆல்ரெடி ரெடியூஸ்ட். எங்க என்னோட எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட் இன்டென்சிட்டி அதிகமா இருக்குது, கோர்ல. ஸோ இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா, I am going to design the core such that the maximum electrical field intensity is kept minimum as possible. For example, so இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ E core வந்து 10 kilovolt per centimeter இருக்குன்னு வச்சுக்கோங்க. E sheath எவ்வளவு இருக்கும், 2 kilovolt per centimeter. ஸோ அப்போ ஆப்வியஸ்லி இங்க இ கோர் தான் உங்களுக்கு அதிகம், மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு என்னது இ கோர் தான். ஸோ இப்போ இ கோர் இஸ் மேக்ஸிமம், இ ஷீத் மேக்ஸிமம், இ ஷீத் வந்து மினிமம். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த இ கோரை இங்க இட் இஸ் மேக்ஸிமம், ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இ கோர் தான் மேக்ஸிமம். ஐ எம் கோயிங் டு மேக் தட் இ கோர் somewhat minimum 5 kilovolt per centimeter. ஸோ இப்போ இந்த இ கோரை எவ்வளவு மினிமமா என்னால கீப் பண்ண முடியுமோ அவ்வளவு மினிமம் நான் கீப் பண்ண போறேன். That doesn't mean E core is minimum. இங்கனா இங்க ஸ்டில் E sheet தான் உங்களுக்கு E sheet ஓட வேல்யூ எவ்வளவு தான், 2 kilovolt per centimeter தான். சரி, மோஸ்ட் எக்கனாமிக்கல் இஸ் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, I am going to make the maximum electrical field intensity as minimum as possible. சரி, so அதான் maximum electrical field intensity. That doesn't mean it has to be 100 kilovolt per centimeter, 200 kilovolt per centimeter கிடையாது. E sheet ஓட வேல்யூ 2 kilovolt per centimeter அப்படின்னா E core ஓட வேல்யூ can be 3 also. Now also it will be maximum. Obviously it is going to be the maximum. ஏன்னா obviously E is inversely proportional to X. So E sheath ஓட வேல்யூ, E core ஓட வேல்யூ 1 இருந்துச்சு அப்படின்னா E sheath ஓட வேல்யூ can be 1.5 or sorry E sheath ஓட வேல்யூ can be 0.5 or
0.75, that doesn't matter now. நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த E core வேல்யூவை I am going to maintain it as minimum as possible. சரியா? அப்போ now what is E core? What is E core? E core is nothing but V divided by R into ln of R divided by R. E core is nothing but V divided by R into ln of R divided by R. சரி, இதான் இதோட மேக்ஸிமம். இப்போ என்ன பண்ண போறேன், I am going to find the value of R, the core. சரி, value of the core radius. R ன்றது core radius கரெக்டானே, such that the E core. So அப்போ we have to find the value of R such that E core is kept as minimum as possible. இதோட அர்த்தம் என்னது? What is the meaning of this? E core. That means இங்க என்னோட வேரியபிள் யாரு? R. Small r is I am going to design. Small r is உங்களுக்கு என்னது? Small r is the variable. சரியா? Small r is variable. மினிமம் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கும்? மேக்ஸிமம் வேல்யூ ஆனாலும் சரி, மினிமம் வேல்யூ ஆனாலும் சரி, ஒரே இதுதான் d divided by dx is equal to 0 போடுவீங்க. ஸோ எப்படி கண்டுபிடிப்பீங்க? d E core divided by dr is equal to 0. So அப்போ d divided by dr of v divided by r into ln of r divided by r is equal to 0. சரி, இப்போ பாருங்க, இதுல vங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் தான், ஏன்னா பொட்டன்ஷியல் v இது கான்ஸ்டன்ட். இப்போ இந்த வேல்யூ மினிமமா இருக்கணும் அப்படின்னா, that means v divided by r into ln of r divided by r வந்து மினிமமா இருக்கணும் அப்படின்னா இது மேக்ஸிமமா இருந்தா போதும். denominator மேக்ஸிமமா இருந்துச்சு அப்படின்னா பாத்தீங்கன்னா v இந்த கான்ஸ்டன்ட், because v is not going to change, only that r into ln of r divided by r is going to be changing. so அப்போ இந்த வேல்யூ எனக்கு மினிமமா இருக்கணும் அப்படின்னா எனக்கு என்ன டினாமினேட்டர் மேக்ஸிமமா இருந்துச்சு அப்படின்னாலே போதும். ஸோ இப்போ என்ன பண்றேன், இன்ஸ்டெட் ஆஃப் ஃபைண்டிங் த டோட்டல் மினிமம் வேல்யூ ஐ எம் கோயிங் டு ஃபைண்ட் த கண்டிஷன் சச் தட் த டினாமினேட்டர் இஸ் மேக்ஸிமம். மேக்ஸிமம்னால மினிமம்னால என்னதான் சொன்னேன், ஒரே கண்டிஷன் தான். ஸோ இப்போ என்ன பண்ண போறேன், ஐ எம் கோயிங் டு ஃபைண்ட் மேக்ஸ் கண்டிஷன் ஃபார் r into ln of r by r. ஸோ அப்போ என்னது, d divided by dr into r into ln of r by r is equal to 0. So which is, so இப்போ நான் என்ன பண்றேன், u ஃபார்ம்ல நீங்க எடுத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், r டிஃபரன்ஷியேட் பண்றேன். அப்போ ln of r by r plus r into இது நீங்க எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும், ln of x நீங்க எடுத்தீங்க அப்படின்னா 1 divided by r by r தானே, ஆமா, r by r into அடுத்து 1 by r நீங்க எடுத்தீங்கன்னா minus 1 by r square minus r by r square is equal to 0. கரெக்டாக ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுவீங்க, ln x நீங்க எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல ln of r by r, அப்ப ln x டிஃபரன்ஷியேஷன் 1 divided by x, so 1 divided by r by r. அதுக்கடுத்து உள்ள இருக்கிறதுக்கு டிஃபரன்ஷியேஷன் பண்ணுவீங்க. ஸோ இப்போ r divided by r டிஃபரன்ஷியேஷன் எடுத்தீங்க அப்படின்னா minus 1 by r square. கரெக்டா? ஸோ இப்போ எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரப்போகுது, r squared கேன்சல். ஸோ ln of r by r minus 1 is equal to 0 அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கும். ஏன்னா r கேன்சல், r squared கேன்சல், r கேன்சல், அடுத்து r squared கேன்சல், ஸோ minus 1 is equal to 0. So what is ln of r by r is equal to 1. So r by r is equal to inverse of 1, which is nothing but e. So this is the most economical radius of the core. Condition for
most economical radius of core. ஸோ அப்போ என்னது என்னோட கோர் ரெசிஸ்டன்ஸ் எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா தட் மீன்ஸ் கோரோட ரேடியஸ் எனக்கு தெரிஞ்சது அப்படின்னா இப்போ கோர் ரேடியஸ் இஸ் 10 சென்டிமீட்டர் சாரி ஷீட் ஆறுங்கிறது வந்து இன்சுலேஷன் ரேடியஸ் இன்சுலேஷனோட ரேடியஸ் the total sheath radius is 10 centimeter. Then அதை வச்சு நான் என்ன பண்ணலாம் I can find my core radius or else if my core radius is known I can find the insulator radius. கோர் ரேடியஸ் வந்து 10 சென்டிமீட்டரா இருந்துச்சு அப்படின்னா கோர்னா நம்மளோட கண்டக்டர் இப்போ கண்டக்டரோட ரேடியஸ் 10 சென்டிமீட்டர் அப்படின்னா அதுக்கு ஈக்குவலான இன்சுலேஷனோட ரேடியஸ் நான் கண்டுபிடிச்சிடலாம். Which is nothing but r divided by r is equal to e போட்டு நீங்க என்ன கண்டுபிடிச்சிடலாம் I can find my insulation radius, most economical insulation radius. சரியா ஸோ இப்போ பாருங்க என்னோட கிராஃப் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லைன் ஒன்று இருக்கும் இப்படி போகும். ஸோ திஸ் இஸ் ER கோர், திஸ் இஸ் R by R. ஸோ அப்போ இந்த இடத்துல தான் மினிமமாக இருக்கும். எப்போ மினிமமாக இருக்கும் R by R is equal to E. இந்த இடத்துல தான் ER core, my core radius, core EMF will be minimum. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன ஆகும், அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். சரியா சரி ஒரே நிமிஷம். சரி ஸோ இப்போ வந்து தியரட்டிக்கலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா R by R is greater than E. சரி it should be E, பட் ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து என்ன பண்ணுறது it cannot be kept. ஸோ இப்போ வந்து ஃபார் தெர்மல் ஸ்டெபிலிட்டி ரீசன்ஸ் இப்போ ப்ராக்டிக்கலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன் ப்ராக்டிக்கல் ஃபார் தெர்மல் ஸ்டெபிலிட்டி ரீசன் R by R will be greater than E. So for thermal stability reason R by R will be greater than E, which is nothing but 2.718 R by R வந்து 2.718 இருக்கும்போது தான் நம்ம வந்து பண்ணுவோம். சரி for thermal stability reason. Okay. Now capacitance of a single core cable. சரி
சப்போஸ் சிங்கிள் கோர் கேபிள் அப்படின்னா என்ன, ஒரு சிங்கிள் ஃபேஸ் லைன், சரி, ஒரே ஒரு கோர் மட்டும் தான் இருக்குது. ஸோ திஸ் இஸ் மை கோர் அண்ட் திஸ் இஸ் மை என்னோட இன்சுலேட்டர். சரி, திஸ் இஸ் மை கோர் அண்ட் திஸ் இஸ் மை இன்சுலேட்டர். ஸோ அப்போ இந்த ரேடியஸ் வந்து ஆர், இந்த ரேடியஸ் வந்து ஆர், அண்ட் த கெப்பாசிட்டன்ஸ் இஸ் சி. இந்த ஏன்னா ஷீட் வந்து கிரவுண்டட், ஆப்வியஸ்லி ஷீட் வந்து கிரவுண்ட் பண்ணிருக்கோம். ஸோ அப்போ the capacitance between the core and the ground is C. The capacitance between core and the ground is C. So the capacitance between core and the ground is C. So when I என்ன தெரியும், we already know that C is nothing but Q divided by V. Correct. C is nothing but a Q divided by V. Where Q is my charge, V is my total potential difference. And we already know that. What is Q? இப்போ தான் நம்ம பார்த்தோம், Q is nothing but 2 pi epsilon V divided by ln of R divided by R. So what is my capacitance? Capacitance is 2 pi epsilon V divided by ln of R by R divided by V. V cancel. So what is capacitance? Capacitance is 2 pi epsilon divided by ln of R divided by R. This is my capacitance for a single core cable. சரி, capacitance is nothing. இதுதான் capacitance for a single core cable. Single core cable அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரே ஒரு கோர் மட்டும் தான் இருக்கு. சரி, it is a single core cable. சரி, ஸோ இப்போ சிங்கிள் ஃபேஸ்க்கு ஓகே. இப்போ நம்ம 3 ஃபேஸ்க்கு நம்ம பார்க்குறோம். சரி, C is equal to இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே, இப்போ நம்ம 3 ஃபேஸ்க்கு நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ 3-phase transmission with the cables. 3-phase transmission with the cables. So இப்போ 3-phase transmission எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னா there are 2 types. ஒன்று என்னது அப்படின்னா using only one single core cables. So that means என்ன, only one 3-core cable. So இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா இது ஒரு கோர், இங்க ஒரு கோர், இங்க ஒரு கோர், இங்க ஒரு கோர். That means ஒரே ஒரு இதுல A phase, B phase, C phase. Or else using 3 single core cables separately. சரி, using only one core cable, only one 3-core cable, or else using 3 single core cables separately. So அப்போ இது வேணும். சரி, அப்போ using only one 3-core cable, 3 single core cable. சரி, இதோட லிமிடேஷன் என்னது அப்படின்னா it can be used only up to 11 kilovolt because if the electrical field intensity is more than 11 kilovolt, obviously உங்களுக்கு என்ன ஆகும், the dielectric will get broken. ஏன்னா இங்க உங்களுக்கு என்ன ஆகும், இது இருக்குது, இதுக்கு நடுவுலயே உங்களுக்கு என்ன இருக்கணும், there will be dielectric இருக்கணும், there will இப்படி இருக்கணும், உங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கணும். So it can be used only up to 11 kilovolt. சரியா, அப்போ used mostly in distribution line. Used mostly in distribution line. ஏன்னா டிஸ்ட்ரிபியூஷன் லைன்ல உங்களுக்கு என்ன ஆகும், the voltage will be less current. நீங்க பாத்தீங்க அப்படின்னா there are 3 types இருக்கு. ஒன்னு வந்து ஜெனரேஷன், அடுத்து டிரான்ஸ்மிஷன், டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இப்போ ஜென்ரேட் பண்ணும்போது சம் கிலோவாட்ல ஜென்ரேட் பண்ணுவோம். அதை டிரான்ஸ்மிட் பண்ணும்போது நான் என்ன பண்ணுவேன், ஸ்டெப் அப் பண்ணுவேன். ஸ்டெப் அப் பண்ணிட்டு நான் இங்கே டிரான்ஸ்மிட் பண்ணுவேன்.
அடுத்து நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது இட் கேன் பி எய்தர் 400 வோல்ட் 440 வோல்ட் ஆர் 230 வோல்ட். கரெக்டாக that depends upon the application. ஸோ இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் சைடில் என்னோட வோல்டேஜ் வில் பி லெஸ் தான். கரெக்டா? ஸோ ஏன்னா இட் கேன் பி யூஸ் அப் டு 11 கிலோவோல்ட் அண்ட் 11 கிலோவோல்ட் வில் நாட் பி சீன் இன் distribution side. So it is used only in distribution side. சரி, இது 3 single core. 3 single core ஆனது for voltage greater than or equal to 33 kilovolt. 11 kilo voltage actually. இதுவும் voltage தான். சரி. 11 kilovolt actually. சரியா? Used between generator and transformer. And also used in transmission line. In எங்கெல்லாம் voltage வந்து high ஆகுதோ அங்கெல்லாம் இது யூஸ் பண்ணுவோம். Used in transmission line. சரியா? It has more power transfer capability. It has more power transfer capability. It has more power transfer capability. And it has more power transfer capability. Power is nothing but V squared divided by X or V squared divided by ZC. Correct? Maximum power is V squared divided by X. Surge impedance loading is V squared divided by ZC. If my voltage increases, if its voltage can be increased, my power transfer capability will also be increasing. So it has more power transfer capability. 3 single core line will have more power transfer capability. Now, capacitance per phase of 3 core 3 phase cable. Capacitance per phase of a 3 core 3 phase cable. So பாருங்க, how it will look like. 1 2 3 and it will be surrounded by a sheath. இது ரெண்டுக்கும் நடுவுல CC, இது ரெண்டுக்கும் நடுவுல CC, இது ரெண்டுக்கும் நடுவுல CC. அதுபோல இதுக்கும் நடுவுல CS. ஏன்னா sheath is grounded. இது ரெண்டுக்கும் நடுவுல CS, இது ரெண்டுக்கும் நடுவுல CS. That means the capacitance between core. CC ங்கிறது capacitance between core, CS ங்கிறது capacitance between core and sheath. Obviously there will be the, ஏன்னா இங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா சிங்கிள் கோரா நீங்க பாத்தீங்க அப்படின்னா வெறுசா ஒரு ஷீத்தும் ஒரு கண்டக்டரும் மட்டும் தான் இருந்துச்சு, கோரம் மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ ஒரு வெறுசா ஒரே ஒரு கெப்பாசிட்டன்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு. ஆனா இங்க அப்படி இல்லை. ஹியர் we are having another 3 conductors also. ஸோ இப்போ ஏன்னா கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்றது ரெண்டு கண்டக்டிங் மெட்டீரியல்ஸ்க்கு நடுவுல ஒரு டயஎலக்ட்ரிக் இருந்துச்சு அப்படின்னா இட் வில் பி ஆக்டிங் as a capacitance. ஆப்வியஸ்லி ஹியர் எப்படி தானே இது ஒரு கோர் இது ஒரு கோர் ரெண்டுமே கண்டக்டிங் மெட்டீரியல், நடுவில் டயஎலக்ட்ரிக் இருக்குது. அது போல இது ஒரு கோர் இது ஒரு ஷீட், ரெண்டும் என்னது கண்டக்டர் தான். ரெண்டு நடுவில் உங்களுக்கு ஒரு இது இருக்குது, ஒரு இன்சுலேட்டர் இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி இட் இஸ் it will act as a capacitor. சரி, ஸோ இப்போ நார்மலி நீங்க பாத்தீங்க அப்படின்னா CS is greater than CC. சரி, நார்மலி நீங்க பாத்தீங்க அப்படின்னா CS will be greater than CC. சரியா? That means the distance between them, a sheath and a conductor, will be less than the distance between two conductors, two cores. சரி, ரொம்ப முக்கியமானது. ஆப்வியஸா அது உங்களுக்கு காமன் சென்ஸ் என்னன்னா
ரெண்டு கோரை பக்கத்துல வைக்கிறது ஒரு பெரிய ரிஸ்க். ஸோ ஆப்வியஸ்லி த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த கோர் அண்ட் அ ஷீத் வில் பி கிரேட்டர் தேன் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் two cores. Will be less than, sorry, distance between core and sheath will be less than distance between two cores. So இப்போ ஏன்னா C is directly inversely proportional to G அப்படின்னு நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்போம். ஸோ இப்போ டிஸ்டன்ஸ் அதிகமாச்சு அப்படின்னா C வந்து உங்களுக்கு என்னவும் குறைய ஆரம்பிக்கும். ஸோ இப்போ CS will be greater than CC generally. சரி, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் பாருங்க, I am converting this capacitance. அப்போ இது வந்து A B C ன்னு வச்சுக்கோங்க. So upon this delta, it is current in delta. I am converting this delta into star. Delta ava star நான் மாத்த போறேன். சரி, அப்ப converting delta to star. Okay, ஒரு நிமிஷம். சரி, ஸோ சரி, ஸோ இப்போ இது வந்து நான் என்ன பண்ணுறேன், XC XC XC. சரியா, ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, I am going to convert it into a star. So A B C, this is my neutral. So இதை நான் என்ன பண்ணுறேன், X X ஸ்டார்னு வச்சுக்கிறேன், X ஸ்டார் XY XY. சரியா, ஸோ இப்போ டெல்டா கன்வர்ஷன் XY இஸ் நத்திங், இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். XY இஸ் நத்திங் பட் இப்போ XY இஸ் நத்திங் பட் இந்த ரெண்டுக்கும் இல்லை. இப்போ இதானே இந்த XY, இப்போ இந்த XY நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா திஸ் இஸ் தட் XY. கரெக்டா, ஸோ அப்போ மல்டிப்ளிகேஷன் ஆஃப் போத், தட் மீன்ஸ் என்னன்னா இந்த XC மல்டிப்ளை பண்ணுவேன், XC டிவைடட் பை அடிஷன் ஆஃப் ஆல். ஸோ அப்போ XC இன்டு XC டிவைடட் பை XC பிளஸ் XC where XC is directly nothing but 1 divided by j omega c. Correct. XC is nothing but 1 divided by j omega c. J omega எல்லாமே கேன்சல் ஆயிரும். ஸோ இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா 1 divided by c எடுத்துக்கிறோம். சரி, ஸோ இப்போ 1 divided by c into 1 divided by c divided by 1 by c plus 1 by c plus 1 by c which is 3 by c. ஸோ அப்போ xy is nothing but இல்லை, இது தப்பு பண்ணுறேன், ஒரு நிமிஷம். Correct. So for xy is nothing but 1 divided by c squared divided by 3 by c which is 1 divided by 3c. So for xy is nothing but 1 divided by 3c. So xy is nothing but xy na உங்களுக்கு என்ன வரும், directly proportional. ஏன்னா 1 divided by j omega c அப்படின்னு சொல்லி நிற்கிறோம் வச்சுக்கோங்க, விடுங்க, அப்போ அங்கே தேவையில்லை. So xy is nothing but 1 divided by c equivalent. அப்போ that means which is nothing but 1 divided by 3c. அப்போ c equivalent is nothing but 3c. கரெக்டானே, ஏன்னா ஸ்டார் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் which is 3 equivalent, c equivalent. ஸோ அப்போ நீங்க போட்டீங்க அப்படின்னா வாட் இஸ் மை c equivalent? ஸோ அப்போ இதோட கெப்பாசிட்டன்ஸ் வந்து c அப்படின்னா, இதோட கெப்பாசிட்டன்ஸ் வந்து c அப்படின்னா
In star connection, the capacitance will become 3C. In star connection, the capacitance will become 3C. So, இப்போ நான் ஃபைனலாக நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி வந்து நிற்கும் A, B, C. So, A, B, C and this is இது எப்படி இருக்கும் 3C, 3cc, 3cc, 3cc and there will be a ground. In a star connectorனால உங்களுக்கு ground இருக்கு தான் போகுது. CS, CS, CS. No. இப்போ பாருங்க ஏன்னா இதுவும் கிரவுண்ட் தான். ஸோ அப்போ எனக்கு என்னது கெப்பாசிட்டன்ஸ் பெர் ஃபேஸ் தான் எனக்கு தேவை கரெக்டானே. ஸோ பாருங்க ஏ ஃபேஸுக்கும் கிரவுண்டுக்கும் நடுவில் சிஎஸ் இருக்குது, ஏ ஃபேஸுக்கும் கிரவுண்டுக்கும் நடுவில் 3cc இருக்குது. ஸோ இதை எப்படி நான் போடலாம் பாருங்க. நோ இட் கேன் பி ரீப்ளேஸ்ட் அஸ் ஏ ஃபேஸ், ஏக்கும் கிரவுண்டுக்கும் நடுவில் சிஎஸ், சிமிலர் ஏக்கும் கிரவுண்டுக்கும் நடுவில் 3cc. It is grounded. Similarly, B phase உங்களுக்கு எப்படி இருக்கும் ரெண்டு capacitance will be connected to ground. C phase two capacitance will be connected to ground. So what is the capacitance per phase? The capacitance per phase is nothing but 3cc in a parallel combination of capacitance. 3cc and cs உங்களுக்கு எப்படி parallel connect ஆகுது. In capacitance, if it is parallel connection, then the equal capacitance is nothing but the addition. Correct? So the capacitance per phase is nothing but CS plus 3cc. The capacitance per phase is nothing but CS plus 3cc. Okay, capacitance per phase is nothing but CS plus 3cc. Now, இப்போ அதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஸோ இப்போ கெப்பாசிட்டன்ஸ் பெர் ஃபேஸ் நம்ம பார்த்தாச்சு CS plus 3cc அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டுருக்கோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா the experiments to find CS and 3cc. சரி, ஏன்னா சிஎஸ்ங்கிறது நம்ம என்ன டேரக்டா நம்ம கண்டுபிடிக்க முடியாது. கரெக்டா வாட் இஸ் கெப்பாசிட்டன்ஸ் வந்து ஷீட்டுக்கும் அதுக்கும் நடுவுல கெப்பாசிட்டன்ஸ் நம்ம டேரக்டா கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு ஷீட் ஒரு 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 3 கோர் கேபிள் நான் எடுத்துட்டு அந்த 3 கோர் கேபிளை வச்சு சிஎஸ்சியும் 3cc எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். சரியா? நான் சி பெர் ஃபேஸ் கண்டுபிடிக்க அப்படின்னா என்ன தேவை? both CS is nothing but the capacitance between core and sheet. CC is nothing but the capacitance between two cores. கண்டுபிடிக்கணும். ஸோ பண்ணிடுது எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் டு ஃபைண்ட் CS and CC. So first experiment என்ன பண்றேன் அப்படின்னா connect any two conductors to sheath. சரி, connect any two conductors to sheath and measure the capacitance between third conductor and sheath. சரியா? connect any two conductors to sheath and measure the capacitance between remaining third conductor to sheath. சரியா? So எப்படி இருக்குது? This is my capacitance. Sorry, this is my core. 1 2 3 core. அடுத்தது இது என்னது? உங்களோட ஷீத். ஸோ இப்போ இது ரெண்டுக்கும் உள்ள ஒரு சிஎஸ் இருக்கும், சிசி இருக்கும், சிசி இருக்கும், சிசி இருக்கும், சிசி சிசி சிசி.
இதுக்கு நடுவில் சிஎஸ், இதுக்கு நடுவில் சிஎஸ், இதுக்கு நடுவில் சிஎஸ். இப்போ என்ன சொல்றேன், கனெக்ட் எனி டூ கண்டக்டர்ஸ் டு ஷீட். நான் என்ன பண்றேன், இந்த கண்டக்டர் ஷீட் கூட டைரக்டா கனெக்ட் பண்ணிடுறேன், இந்த கண்டக்டர் ஷீட் கூட டைரக்டா கனெக்ட் பண்ணிடுறேன். And measure the capacitance between remaining that conductor to sheath. அப்போ இந்த கண்டக்டருக்கும் ஷீத்துக்கும் உள்ள கெப்பாசிட்டன்ஸ் நான் இப்போ கண்டுபிடிக்க போறேன். சரி, measure the capacitance between the remaining that conductor and the sheath. இப்போ பாருங்க, what will happen, ஏன்னா இது இப்போ உங்களுக்கு என்ன ஆயிடுது, கிரவுண்ட் ஆயிடுச்சு. கரெக்டா, இது கிரவுண்ட் ஆயிடுச்சு, இதுவும் கிரவுண்ட் ஆயிடுச்சு. அப்போ this capacitance will get neglected. கரெக்டா, இது வந்து உங்களுக்கு என்ன கிரவுண்ட் ஆயிடுச்சு. சிமிலர்லி இந்த பொட்டன்ஷியல் 0 அப்படின்னா இந்த பொட்டன்ஷியல் 0 தான், இந்த பொட்டன்ஷியல் 0 தான், இந்த பொட்டன்ஷியல் 0 தான், இந்த பொட்டன்ஷியல் 0 தான். அப்ப 0க்கும் 0க்கும் நடுவுல உங்களுக்கு என்ன கெபாசிட்டன்ஸ் இருக்குது. சோ அப்ப there will not be any current flow. அப்ப இதுவும் உங்களுக்கு என்ன நெக்லெக்ட் ஆயிரும். அதே போல 0க்கும் 0க்கும் உள்ள கெபாசிட்டன்ஸ் this will get neglected, this will get neglected. கரெக்ட்டா? சோ அப்போ இந்த பொட்டன்ஷியல் 0 தான், இந்த பொட்டன்ஷியலும் 0 தான். சோ அப்ப எனக்கு என்ன ஆயிருது பாருங்க, என்னோட ஃபைனல் இது நீங்க பாத்தீங்க அப்படின்னா A ஃபேஸ் இருக்கும், A ஃபேஸ்ல இருந்து CS நமக்கு ஆல்ரெடி இருக்குது CS. அதே போல A ல இருந்து B க்கு நமக்கு என்ன வந்து CC வந்துச்சு. கரெக்ட்டா? இப்போ எனக்கு என்ன ஆகுது, that B itself will become sheath. கரெக்ட்டா? BA இப்போ உங்களுக்கு என்ன ஆகுது, ஷீத்தா மாறிடுச்சு. கரெக்ட்டா? சோ அப்ப இதுவே உங்களுக்கு என்னது ஷீத்தா மாறிடுச்சு. சிமிலர்லி A ல இருந்து C ஃபேஸ்க்கு, ஏன்னா இப்போ C உங்களுக்கு என்னது ஷீத்தா மாறிடுச்சு. பிகாஸ் உங்களுக்கு என்னது it is short circuited. சோ அப்ப உங்களுக்கு என்ன பொட்டன்ஷியல் இருக்குது. சோ அப்ப உங்களுக்கு என்ன ஆகுது, ஷீத்தா மாறிடுச்சு. சோ இப்ப ஃபைனலா நீங்க பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் பாருங்க, A ஃபேஸ்ல இருந்து CS, CC, இப்படி இருக்கும். Now I am going to measure the capacitance between, this is grounded. Now I am going to measure the capacitance between this core and sheath. What is the capacitance between core and sheath? Parallel combination of CC, CS and CC. What is the capacitance? C1 is nothing but CS plus 2CC. C1 is nothing but in a parallel combination addition. C1 is nothing but CS plus 2CC. அடுத்தது எக்ஸ்பெரிமெண்ட் நம்பர் 2. இப்போ என்னன்னா, connect all 3 cores together, connect all 3 cores together and measure capacitance between any one core to sheath. சரியா? measure capacitance between any one core and sheath. So இதெல்லாம் நம்ம என்ன பண்றது, நமக்கு capacitance மீட்டர் வச்சு நம்ம மெஷர் பண்றது அவ்வளவுதான். So என்ன பண்றேன், connect all 3 cores together and measure capacitance between any one core and sheath. So இப்போ எனக்கு எப்படி இருக்குது பாருங்க, 1 2 3. எல்லா கோரையும் நான் என்ன பண்றேன், டுகெதரா கனெக்ட் பண்ணிட்டேன். கனெக்ட் ஆல் 3 கோர்ஸ் டுகெதர். சரியா? இப்போ this is A னா இதுவும் A தான், இதுவும் A தான். கரெக்ட்டா? Now I am going to measure the capacitance between A and sheath. A and sheath. Now I am going to measure the capacitance between A and sheath. அப்ப எப்படி இருக்கும் பாருங்க, A க்கும் ஷீத்துக்கு நடுவுல CS, சிமிலர்லி A க்கும் ஷீத்துக்கு நடுவுல
CS. A க்கும் C க்கும் நடுவுல CS. இப்போ what is C2? C2 is nothing but parallel combination. அப்போ C2 நீங்க ஃபைனலா நீங்க பாத்தீங்கன்னா A ல இருந்து ஒரு CS, ஒரு CS, ஒரு CS. parallel combination வரும் 3CS. சரியா? So அதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம்? So இப்போ experiment number 1 and experiment number 2. So from experiment number 2, I can find my sheath capacitance, which is nothing but C2 divided by 3. From experiment number 2, I can find my sheath capacitance, which is nothing but C2 divided by 3. From experiment number 1, what is experiment number 1? C1 is nothing but CS plus 2CC. So அப்போ CS எனக்கு தெரியும். நான் என்ன கண்டுபிடிச்சலாம்? CC கண்டுபிடிச்சிடலாம். அப்போ CC is nothing but C1 minus CS. அப்போ CC is nothing but C1 minus C2 divided by 3. And what is my per phase capacitance? அப்போ CS எனக்கு தெரிஞ்சாச்சுது, CC எனக்கு தெரிஞ்சாச்சுது. What is my per phase capacitance? It is nothing but CS plus 3CC, which is nothing but C2 divided by 3 plus 3C1 minus C2. Sorry, CC na divided by 2 la varum. So divided by 2 divided by 6. Sorry. Three CC, so 3C1 divided by 2 minus plus 3CC. So which is nothing but CS is nothing but C2 divided by 3 plus 3C1 by 2 minus C2 divided by 3. So this is my capacitance per phase. This is my per phase capacitance. So which is C per phase will become 3C1 minus C2 divided by 6. Sorry. 3C1 by 2, C per phase will become 3C1 by 2 minus C2 by 6. Sorry. So this is how we will find the capacitance of a 3-core cable, 3-core 3-phase cable. 3-core 3-phase cable. சரி அவ்வளோதான். ஸோ அண்டர்கிரவுண்ட் கேபிள்ஸ் மேஜர் பார்ட் முடிச்சிட்டோம். இனி நம்ம டைரக்ட் கிளாஸஸ் மட்டும் இருக்குது, அதை மட்டும் முடித்தோம் அப்படின்னா அண்டர்கிரவுண்ட் கேபிள்ஸ் முடிஞ்சிடும். சரி, இப்போ செஷன் மைண்டப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் செஷன் மீதி பார்ப்போம். பாய்.